Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரை. நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் காப்பாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. நீட்டித்த ஆயுசை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துவோமா. எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா விபத்துகளிலிருந்தும் நம்மளை காப்பாற்றின கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. கர்த்தருடைய சட்டை நிழலை நம்மளை மறைத்து கொண்ட கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஒரு கோழிதன் குஞ்சுங்களை சட்டை நிழலில் மறைத்து கொள்கிறது போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. கர்த்தருடைய சட்டை நிழலிலே நம்மளை மறைத்து கொண்ட கர்த்தருடைய கிருபைக்காக நாம் அவரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து நம்மளை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா. நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் கிருபையை செய்ததற்காக நன்றி செலுத்துவோமா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. இன்று காலை வேளையில் எங்களை எழுப்பணும் உண்மைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ற காலை வேளையிலும் கதாவே எங்களை ஒவ்வொரையும் ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். கரம் பிடித்து நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். தூதர்களாலே எங்களை சுற்றி கொள்கிறோம் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் மேல் கர்த்தருடைய கிருபை உள்ளதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறப்ப. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். உம்முடைய தேயோ என்றென்றைக்கும் உள்ளது. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. தேங்க்யூ லோர்ட். உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சோத்திரம் 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 ராஜா. சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 1வது வசனம். அல்லேலூயா. கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோமா, கரங்களை தூக்கி சொல்லுவோமா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மறுபடியும் சொல்லுவோமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதி எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனமாய் கர்த்தா உலகத்தின் பல இடங்களில் இருந்து கொண்டு ஒரு மனதோடு ஐக்கியத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை, இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் ஸ்பெஷல் ஃபேவர் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த மாதத்தோடு இந்த கடைசி வாரத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர் ஒவ்வொரு மக்கள் மேலும் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படும். அவர் சரீரங்கள் மேல் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். குழந்தைகளிடம் மேல் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். அவர் செய்கிற ஊழியத்தின் மேல் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். அவர் செய்கிற தொழிலில் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். பிசினஸ்க்குள்ளே கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. கர்த்தருடைய ஃபேவரை கண்ட அதே ஆமென் மகிழும்படியாக கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. சில ஆமென் பேய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை விட்டு மாறி போகட்டும். ஹalleluya. கேஸ்ட்ரிக் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். காலுக்கு இருக்கிற பலவீனங்கள் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். எல்லா பலவீனங்களும் மாறி போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. மூச்சு வாங்குற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். அல்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய அற்புத வல்லமை வெளிப்படட்டும். ஆமென். கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலையாகட்டும். பட சம்பந்தமாக இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மேலும் கர்த்தருடைய ஃபேவர் இறங்கட்டும். அதிலே இருந்து விடுதலையாகட்டும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகர் மேலும் கர்த்தருடைய ஸ்பெஷல் ஃபேவர் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. இன்னும் புதிய ஊழியக்காரங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. சபையை திருச்சபைகளை ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி
நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆமென் கர்த்தர் சமூகத்தில் ஆமென் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு முன்னேறி சொல்லும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளை காலையிலே 8:15 நம்முடைய திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். முதல் ஆராதனை 8:15 ஆரம்பிக்கும். நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நாளை ஆராதனையோட அந்த நிமிடங்களை எங்களோடு கூட சேர்ந்து அது செலவழிக்கிறது உங்களுக்கு அவன் பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதோட 1ஆம் அதிகாரம் அதோட 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நான் இன்று காலை வேளையில் இந்த ஜெபம் உங்களுக்காக செய்யும் போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆமென் நமக்காக சிலுவையில் ஆமென் ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இப்படி நம்ம ஜெபிக்க ஆமென் முடிகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்த யோவான் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்னுடைய ஆமென் பிரியமானவர்களுக்காக ஜெபிக்கிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, யோவான் தன் ஹல்லேலூயா சகோதரங்களுக்காக அவன் ஜெபிக்கிறது போல பிரியமானவர்களே அவன் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே அவன் யோவான் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல அவன் அதுக்கு எல்லாவற்றும் சுகமாயிருக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமான அப்போ நீங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மட்டுமல்ல ஆமென் ஸ்தோத்திரம் உங்களுடைய ஹல்லேலூயா சாரீரிகமான ஆசீர்வாதம், பௌதிகமான ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் நீங்கள் எல்லா பொருளாதாரத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பல போது நாம் இப்படி நினைப்பார் ஐயோ ஆமென் ஜெபம் என்றது நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும்தான் ஆமென் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் அல்ல மாம்சத்துக்குரியதா இருக்கு இல்லை நம்முடைய சரீரத்துக்கு வேண்டதானா ஹல்லேலூயா ஆரோக்கியத்துக்கு வேண்டதானா இல்லை ஆமென் பொருளாதாரத்துக்காக நாம் ஜெபிக்க கூடாது என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியில் மட்டுமல்ல நீங்களுடைய சரீரத்திலும் ஆமென் நீங்களுடைய பொருளாதாரத்திலும் நீங்கள் எப்போதும் ஆமென் ப்ராஸ்பராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஐஸ்வர்யமா வாழ வேண்டும் என்று சுகமாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் விசுவசித்தால் ஆமென் விசுவசித்து கொண்டு ஜெபித்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்குள்ள வரும். ஒரு சிலர் அப்படியே ஆமென் ஸ்தோத்திரம் அல்லையா சந்தேகத்தோடு ஜெபிப்பார். பிரியமானவர்களை, நீங்கள் சந்தேகத்தோடு ஜெபிக்கிறவன் ஹல்லேலூயா கடல் அலைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று வேதம் சொல்ல. ஆதலால் பிரியமானவர்களை, நீங்கள் சந்தேகப்படாமல் என் குடும்பத்தோட ஆசீர்வாதம் கர்த்தருடைய சித்தம், என் பிள்ளையுடைய வளர்ச்சி கர்த்தருடைய சித்தம், என் பிசினஸோட வளர்ச்சி கர்த்தருடைய சித்தம், என் சரீரத்திலே ஆரோக்கியம் கர்த்தருடைய சித்தம், என்னுடைய பொருளாதார வளர்ச்சி அது கர்த்தருடைய சித்தம். அப்படி நீங்கள் விசுவசித்து கொண்டு ஜெபித்தீங்கன்னா அது உங்கள் மேல் உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமா மாறும். நீங்கள் ஆவியில் மற்றும் அல்லே ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாற்றும் நீங்கள் சுகமாயிருக்கும்படி கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வெளிப்படும். கர்த்தருடைய ஃபேவர் உங்கள் மேல் வெளிப்படும். உங்களுடைய ஆமென் ஹல்லேலூயா மன ஆமென் ஹல்லேலூயா பிரச்சனைகளே ஆகட்டும், மன கவலைகள் ஆகட்டும், உங்க ஆவிக்குரிய பிரச்சனைகள் ஆகட்டும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உங்கள் சரீரத்திலே இருக்க பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லா இடத்தும் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே பிரிய மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவர் சுகமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, அவருடையதா இருக்கிற சரீர வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் அவர் சுகமாய் இருக்கட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆமென் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். அவருடைய பிசினஸ் மேல் கர்த்தருடைய ஃபேவர் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மக்கள் கர்த்தாவே வளரும்படியாகவே ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். நாளை காலை மீட்டிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விருவா மாறும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.